பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். The Lord was with Joseph and he became a successful man and prospered. அவன் ஜெயிச்சான், அவன் செழிப்பா இருந்தான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, அவன் சின்ன வயசுல அவங்க சகோதரர்கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என்ற உணர்வு எனக்கு இருக்குதுன்னு அவங்க குடும்பத்தில் சொல்லும் பொழுது அதை நம்பலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அந்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார். அவன் 17 வயசுல எல்லாம் அந்த நெற்கதிரெல்லாம் என்னை வணங்குற மாதிரி இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் என்ன வணங்குற மாதிரி இருக்குன்னு அவர் தரிசனம் கண்டாரு. அப்போ அவங்களால ஏற்றுக்க முடியல, அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பாருங்க, அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு அவன் அந்த எகிப்திலே அதிபதியாய் மாறின பிற்பாடு இவங்க அந்த உணவுக்காக போறாங்க. அப்போ போகும்பொழுது 43:28 சொல்கிறது, அவனை குனிந்து வணங்கினார்கள். இப்போ ஒருவேளை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க செய்யறதெல்லாம் தப்பா தெரியலாம், அல்லது உங்களோடு கூட ஆண்டவர் இல்லை என்று அவங்க சொல்லலாம். அநேக நஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்களுக்கு நடுவில் நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு நாள் மாறிடும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஒரு நாள் இந்த உலகம் அறியும். நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார், சுகமா வைப்பாரு. அதனால கவலைப்படாதீங்க. God bless you all.